உதயகுமாரோட வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு இந்தியாவினுடைய இரும்பு மனிதரை வந்து தமிழகத்தினுடைய இரும்பு மனிதர் சந்திச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இது வரைக்கும் உதயகுமார் பாராட்டினவங்க யாராவது உருப்பிட்டு இருக்கிறாங்களான்னு பாருங்களா. சசிகலா, ஓபிஎஸ், தினகரன், எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு அவ்வளவுதான் அதுக்கு பதில். சார், இப்ப வெளியில போயிட்டு வந்துட்டு ஓபிஎஸ் திரும்பவும் பெரிய அளவுல டார்கெட் பண்ணி பேசுறாரு. வெளியில வந்து நேற்று தூத்துக்குடியில பத்திரிகையாளரை சந்திக்கிறப்ப வாய்ப்பே கிடையாது, துரோகிக்கு இடமே அதிமுகவை திமுகவை எதிர்த்து அதிமுக கட்சியை நடத்துறாரா இல்ல இவருக்கு அதிமுகவை வீழ்த்துவதற்கு உள்ளுக்குள்ளேயே வேலை செய்யணும்னு நினைக்கிறாரா? இல்ல இப்ப துரோகம் பண்ணிட்டாங்க, நாங்க எப்படி சேர்த்து என்னது? எடப்பாடி பழனி எல்லாரும் துரோகம் பண்ணவனுக்கு தானே சார். எவன் சார் யோகியன்? எவன் யோகியம் சொல்லுங்க? எடப்பாடி பழனிசாமி ரொம்ப யோகியமா? இவர் யாரால முதலமைச்சர் பதவிக்கு வந்தாரு? இந்த கட்சியை கொண்டு போய் இன்னைக்கு நீங்க பிஜேபி கிட்ட அடகு வச்சுட்டு மீட்க முடியாத நிலையில கொண்டு போய் நீங்க வந்து இன்னைக்கு இந்த கட்சியை வந்து நிறுத்திட்டு அப்புறம் நீங்க ஓபிஎஸ் துரோகம் பண்ணிட்டாருன்னா அப்ப நீங்க செஞ்சது என்ன? அப்ப நீங்க எந்த உணர்வோடு பாஜகவை எதிர்த்து களம் காண்றோம்னு சொன்னீங்க? 2024 மட்டுமல்ல 26லும் சரி 29லும் சரி எதை வச்சு சொன்னீங்க? அது துரோகம் இல்லையா? தொண்டர்களுக்கு செய்கிற ஒரு துரோகம் இல்லையா அது?